மட்டம் தட்டி பேசின அருணோட முகத்துல கரிய புசுறா மாதிரி முத்துவோட வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கிறத பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனா முத்து கிட்ட கொஞ்சம் கோவமா பேசுறாங்க. முத்து கேக்குறாரு, என்ன ஆச்சு மீனா, எதுக்காக இவ்வளோ கோவமா இருக்க? என்னங்க இந்த சீதாவோட புருஷன் அருண் ரொம்ப மோசமா பேசுறாரு. என்ன இருந்தாலும் உங்களை கார் டிரைவர்னு தான் சொல்லுவாங்க. நீங்க தாங்க பிஸ்னஸ்ல ரொம்ப டெவலப் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை மட்டம் தட்டி பேசுறாருங்க. எனக்கு அதை கேட்டதுலேருந்து செம்ம கோவமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. முத்து உடனே சிரிச்சுக்கிட்டே, அட மீனா, அவனை பத்தி தெரியும் தானே, உனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் உனக்கு கோவம் வருது. எனக்கு எப்பவோ தெரியும் அவன் இந்த மாதிரி ஆள் தான்னு. விடு மீனா, அவங்க புத்திக்கு ஏத்த மாதிரி தானே பேசுவாங்க. அது எப்படிங்க விட முடியும்? அது எப்படி விட முடியும்? என் புருஷனை பத்தி என்கிட்ட மட்டும் தட்டி பேசினா எனக்கு வருத்தமா இருக்காதா? நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? நாம அந்த ஆள் கண்ணு முன்னாடி நாம ஏதாவது சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு மீனா கோவத்தோட சொல்றாங்க. உடனே முத்து, சரி சரி சரி, அமைதியாரு, நாம சாதிப்போம். நம்மளுக்குன்னு ஒரு நல்ல டைம் வந்துருச்சுன்னு வை, கண்டிப்பா நம்மளாலும் சாதிக்க முடியும். மீனா, இப்போ பொக்கே செய்யறதுல இப்ப நீ புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கிற இல்ல, அது உன்னோட டைம் நல்லா இருக்கிறதுனால தான் அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி டாக்ஸி ஓட்டுறதுல ஏதாவது ஒரு புது விஷயம் எனக்கு கிடைச்சிச்சுன்னு வை, நானும் டெவலப் ஆயிடுவேன். கவலையே படாத மீனா, கண்டிப்பா எல்லார் கண்ணு முன்னாடியும் நாம ரொம்ப சிறப்பா நல்லா வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு முத்து சொல்றாரு. மறுநாள் பார்த்தா முத்து ரொம்ப சந்தோஷமா வேகமா ஓடி வர்றாரு. மீனா மீனா, இங்க வாவே, நீ நேத்து தானே சொன்ன நாமளும் நல்லா இருக்கணும்னு சொல்லி. உன் வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு பாரு, எனக்கு புதுசா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஆமா மீனா, நேத்து நான் சவாரி முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் நின்றுட்டு இருந்துச்சு. அங்க ஒருத்தர் ரொம்ப டென்ஷனோட நின்றுட்டு இருந்தாரு. சரி, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு என் வண்டியை நிறுத்திட்டு நான் போய் கேட்டேன், சார் என்ன ஆச்சு சார், நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. டிரைவரும் நிக்கிறாரு, முழிச்சுக்கிட்டு இருக்காரு. காரோட ஓனர் ரொம்ப கோபத்தோட டிரைவரை திட்டிட்டு இருக்காரு. எல்லாம் இவனை சொல்லணும், காரை எடுக்கும் போதே எல்லாத்தையும் சரி பார்த்து எடுக்க கூடாது. ஏண்டா நடு ரோட்ல நிறுத்திக்கிட்டு இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு டென்ஷனோட கத்துறாரு. நான் போய் கேட்டேன், என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு. என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். நடு வழியில காரை நிறுத்திட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அதான் திட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சார் வாங்க சார், என்னோட வண்டி இருக்கு, நான் உங்களை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுறேன் அப்படின்னு கூப்பிட்டேன். சார் யோசிக்காதீங்க, உடம்பு சரியில்லைன்னு தானே சொல்றீங்க, வாங்க நான் கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு அவரை என் கார்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். ட்ரீட்மெண்ட்டு முடிகிற வரைக்கும் கூடவே இருந்தேன். பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சொந்தக்காரங்களே வந்தாங்க. அவருக்கு கூட மாட உதவியா இருந்தேன். அதை பார்த்துட்டு அவருக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சு போல. மனசே தாங்காம அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. என் பொண்ணுனா எனக்கு உசுறு, கரெக்டான நேரத்தில் நீங்க வந்து உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தாரு. வேண்டாம் சார், எனக்கு இதுக்கெல்லாம் காசு வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால அவர் எனக்கு ஒரு கார்டு கொடுத்துருந்தாரு. அவரு மறுநாள் என்னை வந்து பாருன்னு சொன்னாரு. நானும் போய் பார்த்தேன். பார்த்தா அவர் சொன்ன விஷயத்த கேட்டவுடனே எனக்கே அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கணும் போல ஆயிடுச்சு. அவ்வளவு சந்தோஷம். அவர் ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுவும் போக இன்னொரு பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அந்த பிஸ்னஸில் இவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால டிராவல்ஸை வேறு ஒருத்தனை பார்த்துக்கிற சொல்லி ஒப்படைச்சாராம். ஆனால் அவன் சரியாக கவனிச்சுக்கல. இவரை ஏமாத்துற மாதிரி தோணுனதுனால அவனை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு. இப்போ டிராவல்ஸை கவனிச்சுக்கிறவும் டிராவல்ஸை நடத்துறதுக்கும் ஆள் இல்லாமல் இருக்கு. என்னைய இந்த டிராவல்ஸை எடுத்து நடத்துறீங்களா, இதில் வர்ற லாபத்தை எடுத்துக்கோங்க, 4/1 எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம், கரும்பு திங்க கூலி வேணுமான்னு அப்படின்னு முத்து சொல்றாங்க. இது நல்ல விஷயங்க. அது மட்டும் இல்லை மீனா, அந்த டிராவல்ஸை நம்பி 3 பெரிய ஆஃபீஸ் இருக்கு. அங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் நம்ம அவர் வச்சிருந்த டிராவல்ஸ்ல இருந்து தான் பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் விடுறதும் டிராப் பண்றதுமா ஆர்டர் எடுத்தும் வச்சிருக்கிறாரு. அந்த ஆர்டரையும் எனக்கே கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை மீனா? ஆட ஆமாங்க. அது மட்டும் இல்லை மீனா, இதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. கரும்பு திங்க கூலி வேணுமா சார்? நான் இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குமான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன்.
நான் 2 வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார். சொந்த கார் தான். ஆனா அது மட்டும் பத்தாது. இன்னும் சம்பாதிக்கணும். அதுக்கான ஒரு தேவை இருக்குது சார். அப்படின்னு நானும் சொன்னேன். என்னைய அந்த டிராவல்ஸை எடுத்து நடத்த சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒப்பந்தமும் கையெழுத்து போட்டு என்கிட்டயே கொடுத்துட்டாரு மீனா. அப்படின்னு முத்து கொண்டு வந்து பேப்பரை மீனா கிட்ட கொடுக்குறாங்க. மீனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா? இதோ இப்பதான் சொல்லணும். நீ ரொம்ப வருத்தப்பட்டேல, அருண் என்னை மட்டமா பேசினான்னு. பாத்தியா, கடவுள் நம்மளுக்கும் நல்ல வழியை காமிச்சிட்டாரு. நம்ம லைஃபும் நல்லா இருக்க போகுது அப்படின்னு முத்து சொல்றாங்க. முத்து, உன்கிட்ட தான் முத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பாட்ட சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன் மீனா. அதான் உன்கிட்ட சொல்லிட்டேன். இதோ இப்போ அப்பாவை கூப்பிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு முத்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனேயே அண்ணாமலை சொல்றாரு, டே முத்து, பரவாயில்லடா, இது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். நீயும் மீனாவும் உங்க தொழில்ல நல்ல முன்னேற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி போங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை வாழ்த்துறாரு. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, முத்து, உங்களுக்கு இப்போ அதிர்ஷ்ட காற்று அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால்தான் ட்ராவல்ஸையும் உங்ககிட்ட கொடுத்து அதுக்கான வேலைக்கான ஆர்டரையும் உங்ககிட்டே கொடுக்குறாங்க. பிக்கப்போ ட்ராப்புக்கு எங்கேயும் தேடி அலைய தேவையில்லை. சூப்பர் முத்து, இதே மாதிரி பண்ணுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி பாராட்டுறாங்க. உடனே மனோஜ், என்ன பெருசா ட்ராவல்ஸில் என்ன 2-3 கார் நிற்குமாடா? எத்தனை பேரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண முடியும் 2-3 காரில் அப்படின்னு மனோஜ் கிண்டல் பண்ணுறான். முத்து சொல்கிறாங்க, டேய், 20 வண்டி இருக்கிற ட்ராவல்ஸ்டா, 2 பெரிய வேன் உள்பட, சும்மா இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய ட்ராவல்ஸோட முதலாளி நான். அத்தனை வண்டிக்கும் வேலையும் இருக்கு. பக்கத்தில் இருக்க ஆஃபீஸு, அப்புறம் ஃபேக்ட்ரி, எல்லாத்துக்கும் லேபர்ஸை கூட்டிகிட்டு போய் விடுறதும் கூட்டி வந்து வீட்டில் விடுறதும் என்னோட ட்ராவல்ஸோட வேலை தான். நான் தான் அந்த ஆர்டரையும் எடுத்திருக்கிறேன். நாளில் அவர் எடுத்து என்கிட்ட கொடுத்துருக்காரு. நான் ஒன்றும் அடுத்தவங்களை ஏமாத்தலை, திருடலை, பொய் சொல்லலை. நேர்மையான வழியில் நேர்மையாக நடந்துக்கிறேன். அதுக்கு கிடைக்கிற பலன் தாண்டா இது அப்படின்னு முத்து பெருமையாக சொல்கிறாங்க. மீனா உடனே, அப்படி சொல்லுங்க, படிச்சிருந்தா மட்டும் போதுமா? உண்மையும் நேர்மையும் இருக்கிறவன்ட்ட அதிர்ஷ்டம் தானா தேடி வரும் அப்படின்னு மீனா பாராட்டுறாங்க. முத்து டிராவல்ஸ் ஆரம்பிச்சு அதில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே முத்துவை கூட்டிட்டு மீனா அருணை பார்க்கறதுக்காக போறாங்க. முத்து சொல்றாரு, மீனா, இது எதுக்கு? வேண்டாம், அவன் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பேசினான்றதுக்காக அவன் முன்னாடி என்ன கூட்டிட்டு போய் காமிக்க வேண்டாம். நீங்க சும்மா இருங்கங்க. அவர் எப்படி அப்படி பேசுவாரு? எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு. அவர் முன்னாடி நீங்கள் எவ்வளோ கெத்தாக வாழ்றீங்கன்றதை காமிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் முன்னாடி கூட்டிகிட்டு போய், அருண், அவரை சாதாரண ஒரு டிரைவர்னு சொன்னீங்கல்ல, இப்போ அவர் வெறும் டாக்ஸி ஓட்டுற டிரைவராக மட்டும் இல்லை, ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்துகிற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காரு. அவரோட வேலையில் அவர் முன்னேறிட்டாரு. இனி ஒரு தடவை அவரை சாதாரண டிரைவர்னு சொல்லி அவமானப்படுத்தாதீங்க. இன்னைக்கு என் புருஷனை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். நீங்க அவரை அவமானப்படுத்தி பேசுனீங்க பாருங்க, அதையே ஒரு சவாலா எடுத்து அவர் முன்னேறி காமிச்சிட்டாரு அப்படின்னு மீனா அருண் முன்னாடி பெருமைப்படுத்தி பேசுறாங்க. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.